குட் மார்னிங் டு ஆல். சாயில்ஸ் அப்படிங்கிற பார்ட்டை வந்து பார்க்கலாம். அதுவும் மெயினாக வந்து அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன நீட் அப்படின்னு பார்க்கும்போது சாயில்ஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மண் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பொருள். தாவரம் வாழ்வதற்கு மண் வேணும். ஸோ இப்போ மண் இல்லாமலே ஹைட்ரோபோனிக்ஸ்ல நிறைய வருது. பட் இருந்தாலும் அதனுடைய இன்டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ நீரில் வளரக்கூடியது, காற்றில் வளரக்கூடியது, ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய தாவரங்கள் கொண்டு வராங்க. பட் இருந்தாலும் வந்து மண் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து சக் பண்ணி உறிஞ்சுதான் இந்த தாவரங்கள் என்ன பண்ணுது, நமக்கு வந்து சத்தா கொடுக்குது. ஸோ இரும்பு, மெக்னீசியம், கால்சியம், ஸோ இந்த மாதிரி நிறைய பாஸ்பரஸ், பொட்டாஷ், ஸோ இது எல்லாத்தையும் வந்து அதுலேருந்து சக் பண்ணி எடுத்து தான் நமக்கு வந்து சத்தா கொடுக்குது. அதுதான் நம்மளுடைய எனர்ஜி வந்து ஒரு முக்கியமான மினரல்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா. ஸோ அதற்கு வந்து பயன்படுகிறது. வேளாண் கூறுகளில் முதல்ல வரக்கூடியது வந்து மண். சரியா? மண் என்பது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. மண் என்பது கனிமங்களின் கூட்டு பொருட்கள். கனிமங்கள், நிறைய கனிமங்கள் இருக்குது. அதுல எல்லாத்தினுடைய சேர்ந்தும் கிடைக்கக்கூடியதான் மண். அதான் வந்து கூட்டு பொருள்னு சொல்றாங்க. மக்கிய தாவரங்கள், விலங்கின பொருட்கள், காற்று மற்றும் நீர் ஆகியவை உள்ளடக்கியது. இதுல மண்ணில் யார் யாரெல்லாம் இருக்கா? மக்கிய தாவரங்கள், இலை மக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஹியூமஸ் கண்டென்ட். அடுத்து விலங்கின பொருட்கள், அனிமல்ஸ், டெட் அனிமல்ஸ் இருக்குல்ல, இறந்து போன அனிமல்ஸினுடைய பாகங்கள். அடுத்து காற்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அட்மாஸ்பியர்ல. அதுவும் அதற்கு தேவையானது தான் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு தாவரத்தை என்ன பண்ணுது, வளர வைக்குது. ஓகேவா? அப்போ இந்த கனிமங்களின் கூட்டு பொருள் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்ததுதான் கனிமங்கள். ஓகேவா? அப்போ இந்த மண் வந்து எப்படி உருவாகிறது, முதல்ல நம்ம அதை ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு என்ன பண்ணலாம், ஃபர்தரா இதுக்குள்ள போகலாம். மண் எவ்வாறு உருவாகிறது? மண் பார்த்தீங்கன்னா வந்து 3 வகையாக உருவாக்கப்படுகிறது. ஒன்று வந்து பிசிக்கல் வெதரிங் அப்படிம்பாங்க. டோட்டலா இது என்ன சொல்லுவாங்கன்னா வெதரிங், வானிலை சிதைவு அப்படிம்பாங்க. மண் உருவாக்கத்தை வானிலை சிதைவு மூலம் மண் உருவாக்கப்படுகிறது. அதுல வந்து 3 வகையான வானிலை சிதைவுகள் இருக்குது. வெதரிங் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிசிக்கல், பௌதீக வானிலை சிதைவு. இரண்டாவது வந்து கெமிக்கல் வெதரிங், ரசாயன வானிலை சிதைவு. மூன்றாவது வந்து உயிரின வானிலை சிதைவு, அதான் வந்து பயாலஜிக்கல் வானிலை சிதைவு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாம 3 வகையாக மண் உருவாக்கப்படுகிறது. இதற்கு மூலப்பொருள் யாருன்னு கேட்டா இந்த மெயின் ராக் வந்து இக்னியஸ் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ராக்ஸ்ல இருந்தா இந்த மற்ற மண் எல்லாமே உருவாக்கப்படுகிறது. இந்த மண் பொறுத்த வரைக்கும் வந்து இதுவும் ஒரு ராக் தான். இதனுடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படிம்பாங்க. செடிமெண்ட்ரினா படிவு பாறை அப்படிம்பாங்க. இந்த படிவு பாறை தான் உலகில் பூமியின் மேற்பரப்பில் கிட்டத்தட்ட 45% மேல் இந்த படிவு பாறை உள்ளது. கிட்டத்தட்ட 45% மேல் உள்ள பகுதி எல்லாத்தையுமே யார் ஆக்குபை பண்ணியிருக்கா? இந்த படிவு பாறை வந்து ஆக்குபை பண்ணியிருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த மண் வந்து எப்படி உருவாக்கப்படுகிறது? இப்போ வந்து பௌதிக சிதைவு, பிசிக்கல் வெதரிங் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயில் அடிக்குது, தென் மழை பெய்யுது, காற்றடிக்குது, ஆறுகள் ஓடுது, பனியாறுகள் ஓடுது. இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த பாறையின் மீது வானிலை நிகழ்வுகளை ஏற்படுத்தி அதை சிதைவுக்கு உள்ளாக்கிறது. அதை வந்து என்ன பண்ணுது, டிசால்வ் பண்ணுது. சிதைவு மீன்ஸ் டிசால்வ் பண்ணி சிறு சிறு துகள்களாக உடைக்கிறது. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து மண் உருவாக்கம் அப்படிம்பாங்க. அதுவும் வந்து ஒரு டெசர்ட்ல எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பௌதிக சிதைவுக்கு ஒரு ரைட் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்னா டெசர்ட் எடுத்துங்க, பாலைவனத்தை எடுத்துங்க. பாலைவனத்துல என்ன நடக்கும் அப்படின்னா காலை, அதாவது பகல் பொழுதில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய பாறைகள்லாம் அப்படியே வந்து என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். பாறைகள்லாம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். தென் அதே நைட், இரவு எடுத்துங்க, ரொம்ப குளிர் பாலைவனத்துல, அப்போ அப்படியே வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் இதே மாதிரி தினந்தோறும் நடப்பதால் ஒரு காலகட்டத்தில் அது என்ன ஆயிடும்னா அப்படியே லூஸ் ஆயிடும். அப்போ இப்போ லூஸ் ஆகும்போது அங்க மழை பெய்யாது. பாலைவனத்தில் என்ன பெய்யாது, மழை பெய்யாது. அது மேல வந்து என்ன பண்ணும், காற்று வேகமாக வீசும். அவ்வாறு காற்று வேகமாக வீசும் பொழுது அந்த காற்றில் இருந்து அரித்து சிறு சிறு துகள்களாக எடுத்து படிய வைக்கப்படும். இதுதான் மண் உருவாக்கும், சாயில் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். ஸோ அப்போ அதே மாதிரி இன்னும் வந்து நான் ரிவர்ஸ் எடுத்துங்க. இது வந்து ரசாயன சிதைவு, கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். எங்கெங்கெல்லாம் மழை அதிகமாக பெய்யுதோ, இப்போ பாலைவனத்தில் மழையே பெய்யாது, ஆனால் அதற்கு ஆப்போசிட்டா
எவர் கிரீன் ஃபாரஸ்ட் எடுத்தா அங்க என்ன பண்ணும், நல்ல மழை பெய்யும். ஆவரேஜ் எவ்வளவுதான், 200 சென்டிமீட்டர் அண்ட் எபோவ் தான். ஸோ அங்க நல்ல மழை பெய்யும் போது அங்க இருக்கக்கூடிய பாறைகள் மீது, பாறையில நீரில் கரையக்கூடிய உப்புகளும் இருக்கும், நீரில் கரையாத சிலிக்காவும் இருக்கும். நீரில் கரையாத அந்த சிலிக்காவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மணல். வீடு கட்ட பயன்படுத்துறோம்ல, அந்த மணல் எல்லாம் என்ன, நீரில் கரைய முடியாத சிலிக்காஸ். அதெல்லாம் என்ன ஆகும்னா உடஞ்சு 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 உடஞ்சி அந்த ஆற்றங்கரையோரம் படிய வைக்கப்படும். நீரில் கரையக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், சோடியம் இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, கரைஞ்சிருவாங்க. கரைஞ்சி டிசால்வ் ஆகி தண்ணியோட தனியா எங்க போய் கலக்கும், கடல்ல போய் கலக்கும். அப்போ இந்த கால்சியம், மெக்னீசியம், சோடியம் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த சிலிக்கா எல்லாத்தையும் அப்படியே பாண்ட் பண்ணி அப்படியே டைட்டா வச்சிருந்தாங்க. அந்த டைட் தான் வந்து ராக்ஸ். அது எங்க இருந்து வந்ததுன்னா பூமியின் அடிப்பகுதியில் இருந்து வந்த ஒரு லாவா. அது பூமிக்கு உள்ள இருக்க வரைக்கும் அது பேர் வந்து மாக்மா, மேக்மான்னு சொல்லுவாங்க. அது பூமிக்கு மேல வந்து டெபாசிட் ஆயிடுச்சுன்னா, குளிர்ந்துருச்சுன்னா டெபாசிட் ஆகக்கூடிய அந்த பளபளப்பான தன்மை கொண்டது லாவா. அந்த லாவால அப்படியே சுருங்கி பாறையாக உருவானதை இந்த தண்ணீர் போய் என்ன பண்ணுது, அப்படியே டிசால்வ் பண்ணுது. அதுல இருந்த சோடியம், மெக்னீசியம், கால்சியத்தை டிசால்வ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சிலிக்காவை, சிலிக்கா தான் அதிக அளவு இருக்கும், அந்த சிலிக்காவெல்லாம் பிரேக் பண்ணி தனித்தனி பீஸா எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரையோரம் படிய வைக்கப்படுகிறது, டெபாசிட் ஆகுது. இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அல்லது வண்டல் மண் அப்படிம்பாங்க. சப்போஸ் இது பாதி கரைஞ்சும் கரையாமலும் அப்படியே எடுத்து வந்துச்சுன்னா அது வண்டல் மண்ணாக இருக்கும். ஸோ இப்போ இவ்வாறு தான் மண் உருவாக்கப்படுகிறது. இப்போ என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் வெதரிங், பௌதிக சிதைவு. இரண்டாவது வந்து கெமிக்கல் வெதரிங், ரசாயன சிதைவு. மூன்றாவதாக ஒரு வெதரிங் இருக்கு அப்படின்னா அது வந்து பயாலஜிக்கல் வெதரிங். இப்போ பாறை மீது மரம் முளைத்தல், அல்லது பாறையில் ஹோல்ஸ் போட்டு அதை வந்து லூஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் என்ன பண்ணுனா பாறையை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ இவ்வாறு பாறை உடைக்கப்பட்டு மண் உருவாக்கப்படுகிறது. மண் மூன்று வகைகளில் உருவாக்கப்படுகிறது. ஒன்று வந்து பௌதிக சிதைவு, இன்னொன்று வந்து ரசாயன சிதைவு, இன்னொன்று வந்து உயிரின சிதைவு. ஸோ இந்த மூன்று வகையிலும் மண் உருவாக்கப்பட்டு பூமியின் more than 45% ஆஃப் ஏரியா இஸ் கவர்ட் பை சாயில். ஸோ இந்த சாயில்ல தான் இந்த பிளான்ட் இருக்கும். இந்த சாயில் தான் இந்த பிளான்ட் என்ன பண்ணும், ஸ்ட்ராங்கா உள்ள வைக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் பெருசாயிடுச்சுன்னா இந்த சாயிலை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கெங்கெல்லாம் மரங்கள் அதிக அளவு காணப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து மரங்கள் இருந்தால் நமக்கு ஒன்லி வந்து ஏரை மட்டும் என்ன பண்றதில்ல, சுத்திகரிப்பதில்லை. அது இல்லாம கிரவுண்ட் வாட்டரையும் அதான் கொடுக்குது. நீங்க நல்லா பாருங்க, கிரவுண்ட் வாட்டர் எங்க அதிகமா இருக்குமா, எந்த இடத்துல வந்து அந்த மரங்கள், அந்த பனை மரங்கள்லாம் சொல்லுவாங்களா, பனை மரங்கள், கருவேல மரங்கள், பனை மரங்கள் தான் வந்து நல்லா தெரியும். ஸோ அது வந்து நல்ல செழுமையா இருந்துச்சுன்னா அது கீழே கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது அப்படியே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்றது இந்த பிளான்ட்ஸ் தான். ஓகேவா? இந்த பிளான்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சாயில். சாயில் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, பிளான்ட்ஸால என்ன பண்ண முடியாது, தாவரங்களால உயிர் வாழ முடியாது. ஸோ அப்போ மண் என்பது ஒரு கனிமங்களின் கூட்டு பொருட்கள். மக்கிய தாவரங்கள், விலங்கின பொருட்கள், காற்று, நீர் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் இந்த மண் என்பது இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்கு. பூமியின் மேல ஒரு லேயர் மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே தான் பிளேட் இருக்கு. இப்போ நம்ம எங்க இருந்துட்டு இருக்கோம், கோண்ட்வானா பிளேட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சரியா? அந்த பிளேட் என்பது கீழே இருக்கக்கூடிய ராக், அதற்கு மேல ஒரு அடுக்கு இருக்குது சாயில். அந்த சாயில்ல தான் அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். சரியா? அப்போ இது புவியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு அடுக்காகும். பல்வேறு காலநிலை சூழலில் பாறைகள் சிதைவடைவதால் மண் உருவாகிறது. பல்வேறு காலநிலை சூழல், அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால பாறைகள் என்ன ஆகுது, சிதைவடைகிறது, உடைக்கப்படுகிறது. அதான் நான் சொன்னேன், ரசாயன, பௌதீக, உயிரின சிதைவு. சரியா? அதாவது சிதைவடைவதால் மண் உருவாகிறது. சில மண் வகைகள் தேயுறுதல் காரணிகளால் அரிக்கப்பட்டு, ஆரவல்லி மலை ஒரு காலத்தில் இமயமலையை விட உயரமாக இருந்தது. ஆனால் அந்த மலை என்னாச்சு, இப்போ அப்படியே அரிக்கப்பட்டு அப்படியே அதனுடைய ஹைட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ சில மண் வகைகள் தேயுறுதல் காரணிகளால் அரிக்கப்பட்டு பின் படிய
பட்டு உருவாக்கப்படுகிறது. இந்த மண் படிஞ்சு படிஞ்சு அதுவே ஒரு ராக் மாதிரி ஆயிடும். இது மாதிரி ஒவ்வொரு வகையான இந்த மண் எல்லாமே சேர்ந்து தான் அடுத்து இன்னொரு வகையாக பாறையாக உருவாக்கப்படுகிறது. மண்ணானது பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான மண் இருக்கும். ஏன் இப்படி வேறுபடுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பேரண்ட் ராக் எதுவோ அதை பொறுத்து தான் அங்க இருக்கக்கூடிய சாயில் வந்து டிசைட் ஆகும். தாஜ்மஹால் கட்டியிருக்காங்களே, ஸோ அது வந்து பேர் வந்து மார்பிள். ஸோ அந்த மார்பிள் வந்து எதுல தான் வந்துச்சு? இந்த ஜிப்சம்ல இருந்து அப்படியே ஃபார்ம் ஆகி ரொம்ப நாட்களா மேல 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 அடிச்சு என்ன ஆயிடும்? அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதுதான் வந்து மார்பிள்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது மார்பிளும் ஒரு செடிமெண்ட்ரி ராக்ல இருந்து கடைசி எதுவா மாறிடுச்சு? மெட்டோமார்பிக் ராக்கா மாறிடுச்சு. ஸோ அதில் ராக்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இக்னியஸ் ராக்ஸ், அது வந்து பேரண்ட் ராக், எங்கிருந்து வரும்? பூமிக்கு அடியிலேருந்து வரக்கூடியது. அது மறுபடியும் எரோட் ஆகி எதுவாக மாறும்? செடிமெண்ட்ரி ராக்ஸாக மாறும். அப்புறம் இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து மெட்டோமார்பிக்காக மாறும். டைரக்டாகவே எரோட் ஆகாத பகுதியெல்லாம் வந்து மெட்டோமார்பிக்காக மாறிடும். ஸோ இதான் வந்து மண் துகள்கள். ஒன்று களிமண் மாதிரி இருக்கும், தென் மணல் மாதிரி இருக்கும், அல்லது மண் மண்டி படிவு. ஸோ இந்த மாதிரி உருவாகக்கூடியதான் மண் துகள்கள். இதுக்கு மேலதான் நாம உட்கார்ந்து அக்ரிகல்ச்சர் பண்றோம். பாருங்க, மண்ணின் வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1953 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். 1953ஆம் ஆண்டு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எது தொடங்கியிருக்காங்க? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். ஆனா இத ஆரம்பத்திலே உருவாக்கி வச்சவர் யார் தான்? கர்சன், லார்ட் கர்சன் தான் உருவாக்கி வச்சார். சரியா? இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை 8 வகைகளாக 8 பிரிவுகளாக வகைப்படுத்தி உள்ளது இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். மேக்சிமம் ஐஏஎஸ் படிக்கிறவங்களாம் இதுல போய் ஜாயின் பண்ணி உட்கார்ந்துட்டு தான் மேக்சிமம் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருப்பாங்க டெல்லியில. சரியா? ரைட். ஸோ இப்போ இது 1953ல ஸ்டார்ட் பண்ணது. ஆனா ஆரம்பத்துல கொல்கத்தால ஸ்டார்ட் பண்ணது லார்ட் கர்சன். சரியா? ரைட். தென் ஸோ இப்போ இந்த மண்ணின் வகைகள் சொல்ல போனாங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெட் சாயில், ரெட் கலரா இருக்குது, கிரவுண்ட்நட்டுக்கு ரொம்ப சூட்டபிள் சாயில். தென் பாருங்க, பிளாக் சாயில் காட்டனுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அலுவியல் சாயில் ஆல் எல்லா கிராப்ஸுக்குமே வந்து சூட்டபிள். தென் லேட்டரைட் சாயில் ஒன்லி வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 8 வகைகள் எதெல்லாம் பாருங்க. வண்டல் மண், கரிசல் மண், களிமண் மற்றும் சதுப்பு நில மண், உப்பு மண் மற்றும் காரமண், வறண்ட பாலை மண், காடு மற்றும் மலை மண், சரளை மண், தென் வந்து செம்மண், அலுவியல் சாயில், பிளாக் சாயில் அண்ட் ப்ரௌன் அண்ட் எல்லோ சாயில் சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து சால்ட் சாயில், தென் டெசர்ட் சாயில், ஃபாரஸ்ட் and mountain soil and laterite soil, then red soil. These are the types of soil. Okay, thank you.